ஸோ யா ஹாய் எவ்ரிவன். என் பேர் சஞ்சய். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து HTML பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலாக HTML என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வெப்பேஜோட ஸ்ட்ரக்சர். ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது தான் HTML. ஸோ இப்போ கூகுள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு செக்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு செக்ஷன், இந்த கூகுள் இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன், இப்படி எல்லாமே ஒவ்வொரு செக்ஷனாக இருக்கும். எல்லாத்தையும் தனித்தனியாக செக்ஷனாக வைக்க முடியறதுக்கு HTML வந்து ஒரு பெரிய பார்ட் வந்து எடுக்குது. ஸோ பேசிக்காக HTML வந்து மொத்தம் ரெண்டு விஷயம் இருக்கும். HTML ஒரு ரெண்டு டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து முக்கியமாக கேள்விப்படுவோம். ஒன்று வந்து டேக்ஸ், இன்னொன்று வந்து அட்ரிபியூட்ஸ். அனதர் டேர்ம் வந்து அட்ரிபியூட்ஸ். அதுக்கப்புறம் யா ஸோ இப்போ வந்து ஒரு HTML ஃபைல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை வந்து VS கோடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து என்ன பேர் வேணா வைக்கலாம். நான் வந்து இண்டெக்ஸ்னு பேர் வைக்கிறேன். இது வந்து முடியும் போது கடைசியில் .html போட்டு முடிக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HTML ஃபைல். ஸோ HTML ஃபைலில் வந்து நிறைய வந்து டேக்ஸ் இருக்கு. டேக்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு HTML வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். HTML பேஜை ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இங்கே கோ லைவ் கொடுத்தீங்கனாலும் ஓப்பன் ஆகிடும், இல்லாட்டி ஃபைலுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அங்கே டைப் பண்ணது இங்கே வந்துடுச்சு. ஸோ யா ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் டேக்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து என்ன நீங்கள் டைப் பண்ணாலும் எல்லாமே இங்கே வந்து வரும். யா நல்லா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அதே மாதிரி வரும். பட் பட் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் கூகுள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தனி ஸ்ட்ரக்சராக இருக்கும். எல்லாமே அங்கே வந்து இருக்கும். ஸோ இது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற போகிற டேக் வந்து HTML டேக். ஸோ இந்த டேக் பார்த்தீங்கன்னா இந்த டேக் இல்லாமையும் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் இந்த டேக் கொடுத்தீங்கன்னா லைக் இது வந்து ஒரு HTML டாக்குமெண்ட் சும்மா மென்ஷன் பண்ணுறதுக்கு இது வந்து கொடுக்கறது. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் இருக்கும். அதுக்கப்புறம் பாடி டேக் இருக்கும். ஹெட் டேக்ல மெட்டா டேட்டா எல்லாமே வந்துடும். ஸோ மெட்டா டேட்டானா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைக் இங்க வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூகுள்னு வருது பார்த்தீங்களா? இந்த கூகுள்னு வருது, இந்த ஐகான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா டேட்டாக்குள்ள தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன என்கோடிங் லைக் என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாடி டேக்ல தான் வந்து இந்த இடத்துல என்னென்ன தெரியுதோ விசிபிளாக இருக்கிற எல்லா விஷயமே வந்து பாடி டேக்ல வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஹெட் இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா லோக்கல் ஐபி அட்ரஸ் தான் வருது.
ஸோ அதுவே நான் இங்க போயிட்டு வெப்சைட்னு கொடுத்தேன்னா இங்க பார்த்தீங்கன்னா மை வெப்சைட்னு மாற்றிடுச்சு. ஸோ யா ஸோ யா டைட்டில் இந்த மாதிரி இன்னும் நிறைய டேக்ஸ் வந்து இங்க வந்து கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பாடி டேக்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டேக் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் டேக். இப்போ கூகுள்லேயே போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்பெக்டர் போய் பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணிக்கிற ஒரு டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவ் டேக்காக தான் இருக்கும். ஸோ இந்த டிவோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன். ஸோ ஈச் செக்ஷன் வந்து ஈச் டிவிஷனாக இருக்கும். இதில் ஹோவர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், லைக் ஒவ்வொரு செக்ஷனாக இங்கே வந்து வருது. யா ஒரு டிவ் வந்து ஒரு டிவிஷன் மாதிரி. ஸோ இப்போ இதை வந்து ஒரு டிவ்ல போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா மேலே தனியாக கீழே தனியாக வந்துருச்சு. ஸோ இதுவே டிவ் டேக் இல்லாமல் கொடுத்துருந்தேன்னா இதுவே டிவ் டேக் வந்து இல்லாமல் கொடுத்துருந்தேன்னா இது வந்து ஒரே லைன் வந்து. ஸோ யா டிவ் டேக் வந்து அங்கே வந்து தனித்தனி செக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டேக் வந்து ஸ்பேன் டேக். ஸோ ஸ்பேன் டேக் இப்போ வந்து சஞ்சய் ஸோ ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரே லைனில் வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, ஸ்பேன் டேக் வந்து இன்னும் நிறைய யூஸ் கேஸ் இருக்கு. அது நீங்கள் வந்து வெப்சைட் டெவலப் பண்ணும்போது கற்றுப்பீங்க. ஸோ அப்கமிங் செஷன்ஸில் அதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸோ ஸ்பேனுக்கும் டிவுக்கும் இதுதான் ஒரு வித்தியாசம். டிவ் வந்து அது ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட் லைன்ஸில் கொண்டு வந்துடும். அதே ஸ்பேன் டேக்ல வந்து அதில் இருக்கிற எல்லாமே ஒரே லைனில் வந்துடும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டேக் வந்து ஹெட்டிங் டேக். மொத்தம் 6 ஹெட்டிங் டேக் இருக்கு. H1 to H6 வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் H1 பார்க்கலாம். H1 ஸோ இதான் பார்த்தீங்கன்னா H1 சைஸ். இதுதான் இருக்கிறதுல பெரிய சைஸ். இதுல இருந்து H2 பார்த்தீங்கன்னா கம்மியாயிருச்சு. H3 இன்னும் கம்மியாக இருக்கும். H4 பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கும். H5 இன்னும் கம்மியாக இருக்கும். H6 இன்னும் கம்மியாக இருக்கும். H7 ஆனால் என்னது பார்ப்போம்.
H7 போனா எதுவுமே வரல. ஏன்னா H7 வந்து டேகே இல்ல. H6 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ யா நீங்க இத வந்து H6ஆ மாத்தலனாலும் இது வந்து ஒர்க் ஆகும். பட் அ H6ஆ மாத்தி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதான் வந்து ஒரு ப்ராப்பரான கோடிங் இது அண்ட் ரீடபிளும் கூட. அடுத்து நம்ம பார்க்க போறது p டேக், பேராகிராஃப் டேக். ஆ யா சிம்பிள் பேராகிராஃப் ஆஃப் வெப்சைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃபா இங்க வந்து இருக்கும். இதுல வந்து என்ன கன்டென்ட் வேணுமோ நம்ம உள்ள வந்து குடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் டேக் வந்து பார்க்கணும். இமேஜ் டேக் பார்க்கலாம். ஸோ ஓகே. இந்த டேப்ல வந்து அ 2 அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சி, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட். ஸோ அட்ரிபியூட்னா எதுவும் இல்ல. ஒரு டேக்கோட டேக்குக்கு எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் குடுக்குற மாரி. அதான் அட்ரிபியூட். ஸோ எஸ்ஆர்சில வந்து ஒரு இமேஜ வந்து இமேஜோட லொகேஷன் வந்து இங்க குடுப்போம். ஆல்ட்ல வந்து இமேஜ் இல்லாத இடத்துல வர மாரி. லைக் இப்ப யாராவது ஆடியோவா அந்த வெப் பேஜ கேட்கறாங்கன்னா, அந்த இமேஜ் இருக்கிற இடத்துல இந்த இதுல என்ன நம்ம குடுக்குறோமோ, அதான் உங்களுக்கு ஆடியோவா கேட்கும். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் வந்து நான் இங்க வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோல்டருக்குள்ள. ஸோ நீங்க இதே மாரி இமேஜ் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ வந்து குடுத்துருங்க. லைக் இங்க சோர்ஸ் அட்ரிபியூட்ல வந்து அந்த இமேஜோட லொகேஷன் வந்து நம்ம குடுக்கணும். குடுத்துட்டு இப்படிதான் குடுக்கணும். லைக் .img.png சில இடத்துல வந்து ஸ்லாஷ் ஒர்க் ஆகும். பட் சில பேர்த்துக்கு ஸ்லாஷும் ஒர்க் ஆகும். அது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மை இமேஜ். பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அந்த இமேஜ் வந்து வந்துரும். ம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து சென்டர் டேக். சென்டர் டேக் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு ஒரு எலமெண்ட்ட வந்து நம்ம சென்டர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ம். யாஹ்! அப்பலே பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் வந்து இந்த சைடுல இருந்தது. இப்போ வந்து சென்டர்ல வந்துருச்சு. ஸோ அது வந்து சென்டர் டேக்னால தான். ஸோ அதுக்கப்புறம் ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க நெறைய வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுள் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அந்த டெக்ஸ்ட்ட வந்து தொட்டோம்னா, வேற ஒரு பேஜுக்கு போற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ யாஹ்! இது வந்து ஒரு கிளிக்கபிள் லிங்க். இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஒண்ணு பண்ண போறோம். ஸோ யாஹ்! இந்த ஹெச்டிஎஃப் அட்ரிபியூட்ல வந்து என்ன லிங்க் குடுக்கணுமோ நம்ம அத வந்து குடுத்துறணும். குடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்ல வந்து என்ன வேணுமோ, என்ன டெக்ஸ்ட் அங்க விசிபிளா இருக்குமோ அத வந்து குடுத்துறணும். ஸோ அப்போ சேவ் குடுத்துட்டோம்னா, சேவ் பண்ணிட்டு இங்க வந்து பார்த்தோம்னா, இங்க வந்து கூகுள் பார்த்தீங்களா? ஸோ இத கிளிக் பண்ணோம்னா கூகுள்குள்ள போயிடும். ஸோ யாஹ்! திஸ் இஸ் ஹவ் ஆங்கர் டேக் ஒர்க்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போல்ட் டேக்கு. ஸோ இங்க இது பண்ணோம்னா போல்ட் டெக்ஸ்ட் வரும். இங்க பார்த்தீங்கன்னா போல்ட் டெக்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஐ டேக் பார்த்தீங்கன்னா, இட்டாலிக் டெக்ஸ்ட் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா இட்டாலிக் டெக்ஸ்ட் இருக்கு.
ஸோ சப்போஸ் இப்போ இட்டாலிக் டெக்ஸ்ட்லயே பி டேக் லெவலில் கவர் பண்ணோம்னா அது இதுவே வந்து போல்டா மாறிடும். இது வந்து போல்டா மாறி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். போல்டா மாறி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டன் டேக். ஸோ பட்டன் டேக்ல பார்த்தீங்கன்னா கிளிக் மீன் கொடுத்துட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் டேக் இருக்கும். ஸோ ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த பட்டன்ஸ், இந்த பட்டன் எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதை விட கொஞ்சம் அழகாக இருக்கும். அது காரணம் வந்து சிஎஸ்எஸ் தான். அது வந்து அப்கமிங் செக்ஷனில் சிஎஸ்எஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து சிம்பிளாக இதை பற்றி பார்க்கலாம். HTML மட்டும் பார்க்கலாம். அடுத்து வந்து இன்புட் டேக். இன்புட் டேக் எதுக்குன்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்புட்டுக்காக டைப் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இன்புட் உள்ள என்ன வேணால் இன்புட் கொடுக்கலாம்.